குறித்த காலத்திற்கான தரிசனம். எப்படியா இப்ப தெரியாதுமா, நம்ம சொல்லுவோம்ல, நான் சொல்றதெல்லாம் இப்ப உனக்கு புரியாது, கடைசியில தெரியும் பாரு, நம்ம பிள்ளைங்களை பார்த்து சொல்லுவோம்ல. முடிவில அது விளங்கும், அது பொய் சொல்லாது. நான் சொன்னது பொய் கிடையாது, கண்டிப்பா கடைசியில அது உனக்கு தெரிய வரும், அது பொய் சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு, அது தாமதித்தாலும் அதற்கு காத்துறது. தாமதம்ங்கிறது அவரோட டைம் கிளாக் படி இல்ல, உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா, ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிள்ளையை கொடுப்பேனாக்கா அவரோட நேரத்துல அவர் கொடுப்பாரு. ஆபிரகாமும் சாராளும் நினைத்த நேரத்துல இல்ல, அவங்களோட நம்மளோட டைம் பிரகாரம் இல்ல. அப்ப அது தாமதிக்கிற மாதிரி நமக்கு தோணினாலும் நம்ம அதுக்கு காத்திருக்கணும். நீங்க ஜபிச்சு ஜபிச்சு சோர்ந்து போயிட்டாலும், அப்போ இது நடக்கவே நடக்காதோ, ரட்சிப்புக்காக ஜபிச்சு கொண்டு இருக்கலாம், இல்ல கர்ப்பத்தின் கனிக்காக, இல்ல ஒரு சுகத்துக்காக, இல்ல ஒரு விடுதலைக்காக, இல்ல ஒரு நல்ல ஒரு கல்யாண செய்தி வீட்டுல நடக்கணும், ஒரு சுப செய்தி நடக்கணுங்கிறதுக்காக, எதுக்காக வேணாலும் நீங்க ஜபிச்சு காத்திருக்கலாம். அந்த காத்திருக்கிற நேரத்துல என்ன ஆகும், சிலருக்கு சோர்வு அதுக்கு காத்திருக்கவே வேண்டாம் போ அவ்வளவுதான் அப்படி நம்மளா ஒரு நினைப்புக்கு அதை முடிவு பண்ணிடுவோம். அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திருந்தா தாமதிக்கிற மாதிரி உங்களுக்கும் எனக்கும் தான் தோணுது. தேவன் அது தாமதிக்கும்னு சொல்லவே இல்லை. ஏன்னா தேவன் அவர் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியா செய்கிற தேவன் வேதம் சொல்லுது. அப்படின்னா நேர்த்தியானா எக்ஸாக்ட் டைம், ஒரு செகண்ட் முன்னாடியும் இல்ல, ஒரு செகண்ட் பின்னாடியும் இல்ல, எக்ஸாக்ட் டயத்துல செய்யற தேவன்.